ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1 வீக் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரெசிபி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காய தொக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 40 சின்ன வெங்காயம் எடுத்து இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். அதோட 2 துண்டு புளி சேர்த்துட்டு அரைச்சா எடுத்துக்கலாங்க நைஸாக. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க தனியாக. இப்போ ஒரு பேனில் ஒரு 4-5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டுங்க. இது தொக்குங்கிறதுனால அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 4-5 பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொன்னிறமானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் அந்த ஈரப்பதை எல்லாமே போனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதே ரெசிபியை கிட்ஸுக்கு கூட நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த தொக்கை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போது மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்த வெந்தய கடுகு பொடியும் அதோடு சேர்த்துடலாங்க. சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்குங்க. உங்களுக்கு வெல்லம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். சின்ன வெங்காயங்கனால ஆல்ரெடி இந்த தொக்குலேயே ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். கடைசியாக எண்ணெயில் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதில் கொட்டியிருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.